சென்னை குளத்தூரில் அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். தங்கப்பள்ளி மாயமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சிலை தடுப்பு பிரிவில் இந்து அறநிலையத்துறை சார்பில் புகார் கொடுக்கப்பட்டதா செய்தி வந்திருக்கு. அது குறித்த முழுமையான காஞ்சிபுரம் வரதராஜன் ஏற்கனவே வெள்ளி தங்க இது இருக்கிறது, அது காணாமல் போயிட்டதாகவும் அது மறுசீரமைப்பு பண்ணலாம்னு சொல்லி அவங்க சொன்னதை ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒருவர் புகார் அடிச்சதாக சொல்லியிருக்காங்க. அளிக்கப்பட்ட புகார்களில் நிச்சயம் உண்மைத்தன்மை இருந்தால் அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க நிச்சயமாக தயங்க மாட்டோம். அது குறித்த விளக்கத்தை இன்று இன்னும் 1 மணி நேரத்தில் பத்திரிகைக்கு அந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளரை அறிக்கையாக தர சொல்கிறேன். 2026 திமுகவுக்கும் தாவேக்காவுக்கு தான் நேரடியான போட்டி அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் சொல்லியிருக்காரு. சொல்லிக்கினே இருக்கட்டும். யாருக்கு தான் சார் திமுகவுடைய எதிர்கட்சி? யாருக்கு திமுகவுக்கு எதிராக கட்சியாக? இதுக்கு அவர்கிட்டே தான் பதில் சொல்றேன். தன் குடும்பம் வாழ வேண்டும், தனி மனிதன் சாக வேண்டும் என்ற கோட்பாட்டில் திமுக அரசு செயல்பட்டு வருகிறது நேற்று நயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்கார். அப்படி என்றால் அவர் மகன் மீது பதியப்பட்டிருக்கின்ற வழக்கு தன் குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக அவருடைய சட்டமீறலுக்காக பதியப்பட்ட வழக்கா அல்லது கட்சிக்காக பதியப்பட்ட வழக்கா என்று அவரிடமே திருப்பி கேள்வி. 5 வருடத்துக்கு ஒரு முறை மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயத்தில் ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. இந்த வருஷமும் அதை ரெடி பண்ணி வேற ஏதாவது பேசுங்க. இல்ல திமுகவுக்கு 10 வருஷமா நான் வேற ஏதாவது கேளுங்கன்றேன். வேற ஏதாவது பேசுங்கன்றேன். திமுகவுக்கு 10 வருஷம் வேற ஏதாவது பேசுங்க. ஆக்கப்பூர்வமா எதுனா பேசுங்க. திமுக மேல குற்றச்சாட்டு சார், தமிழ்நாட்டில் எதிர்கட்சி அரசியல் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சியா இருக்க அரசியலை பத்தி பேசுங்க. மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட கட்சியோட விமர்சனங்களை பத்தி பேசுங்க. இல்ல ஒரு தேர்தலை சந்திச்ச இயக்கங்களை பத்தி பேசுங்க. எதுவுமே இல்லாத போற போக்குல ஏதாவது சொல்லிட்டு போனா அதுக்கெல்லாம நின்று பதில் சொல்ல முடியும் அமைச்சர்கள். வேற ஏதாவது கேளுங்க. பாத்தீங்க எவ்வளவு வரவேற்பு தானே இருக்கு.